இதுதான் காத்து வாக்குல 2 காதல் அப்படின்னு சொல்லுவாங்க போல. அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா சிங்கப்பூர்ல தான் வந்து நடந்திருக்கு. ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவரு வேலைக்கு போன இடத்துல வந்து இன்னொரு பெண்ணோட காதல் வசம் ஏற்பட்டிருக்கு. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட போய் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் எவ்வளவு நேர்மையான மனுஷன் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி திருமணம் வந்து ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரம் வந்து என்னோட முதல் மனைவிய நான் விவாகரத்து பண்ணிடுவேன், அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு 2வதா ஒரு பெண்ணை வந்து விரும்பினார் இல்லையா, அந்த பெண்ணுகிட்ட முன்னாடி திருமணம் நடந்த எல்லா விஷயமும் வந்து தெரிவிச்சுட்டு தான் சம்மதத்தோட தான் திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கும் ஆல்ரெடி இவருக்கு வந்து திருமணம் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்து தெரியும். எனக்கு வந்து உன்னோட மூலியமா எனக்கு ஒரு குழந்தையே வேணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சம்மதிச்சுக்கிட்டு தான் அந்த 2வதா இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணுமே வந்து திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, முதல் மனைவி கிட்ட எப்படி மாட்டினாரு, இப்ப 2வது மனைவி இல்லாம எப்படி கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தான் விஷயமே. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, முதல் மனைவி கூடயும் அவர் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்துல 2வதா இவர் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு இல்லையா, முறைப்படி இவங்களையும் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களையும் கரெக்டா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா மெயின்டைன் வந்து பண்ணியிருக்காரு, தெரியாத மாதிரி. இப்படியே நாட்கள் வந்து கடந்து போயிட்டு இருக்கு. சில காலம் ஆனதுக்கு அப்புறம் 2வது மனைவி வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரசவத்துக்காக 2வது மனைவி வந்து அழைச்சிட்டு போறாரு. தலைவனுக்கு எவ்வளவு தில்லு அப்படின்னா, முதல் மனைவி வேலை பார்க்கிற அந்த மருத்துவமனைக்கு 2வது மனைவியோட பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. இவ்வளோ விஷயம் பண்ணி, இந்த டைலாக் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ கெட்ட போட்டு மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டேடா அப்படிங்கிற மாதிரி முதல் மனைவியோட மருத்துவமனைக்கே வந்து இவர் 2வது மனைவியோட பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. பிரசவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில குழந்தையோட இவரு ஹாஸ்பிட்டல் அந்த வார்டுல இருந்து வெளியே வந்திருக்காரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட், பயங்கரமா சினிமாவில் வர மாதிரி இவரு ஹாஸ்பிட்டல் அந்த வார்டுல இருந்து வெளியே வரும்போது அவங்களோட முதல் மனைவியும் இவர் கையில குழந்தையோட வச்சிருக்கிறத பாத்துட்டாங்க. அப்பதான் இவர் வந்து மாட்டி இருந்திருக்காரு. அப்பதான் இவங்களுக்குமே விஷயம் வந்து தெரியுது. முதல் மனைவிக்கு வந்து தெரியாது தன்னோட கணவர் வந்து 2வதா திருமணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவர் தான் என்னோட சட்டப்பூர்வமான கணவர், எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி முதல் மனைவி வந்து சொல்லிட்டாங்க. 2வது மனைவி கிட்ட அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கூடிய விரைவில் நான் வந்து என்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தானே திருமணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு, இன்னும் அவரு முதல் மனைவியை விவாகரத்து பண்ணல அப்படிங்கிற விஷயம். இதனால இவங்களோட 2வது மனைவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மனித உரிமை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அந்த அமைச்சகத்துல வந்து இவங்க புகார் கொடுத்திருக்காங்க, என்னோட கணவர் வந்து என்னை ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் மனைவி இல்லாம 2வது மனைவி இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சிங்கப்பூர்ல வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு எப்படி வந்து இவர் வந்து இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கறத எல்லாருமே இதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க.